வணக்கம் நண்பர்களே, சிவனோட பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? சிவனை பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. சிவனே அனுமதிச்சாதான் அவரும் நம்மளால பார்க்க முடியும். பொதுவா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ்ல ஏறதுக்கு நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்படுவாங்க. பட் பொதுமக்களை மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்ல போற 7 விதமான மலை மேல நீங்க ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம சிவனை நேரா பார்த்து தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதிக்கக்கூடிய 7 விதமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையேற்றத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போற முதலாவது மலை திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமலை. திண்டுக்கல்ல இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சிறுமலை இருக்கு. இந்த மலையை ஏன் நான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ட்ரெக்கிங்கே போனது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றவங்க இந்த மலையை சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியான மலையேற்றமா இருக்கும். அதுக்கு காரணம் மலையோட ஹைட் 5250 அடி உயரமா இருந்தாலும் அகஸ்தியரோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய 4500 அடி வரைக்கும் நீங்க பஸ்ல, கார், 2 வீலர் எதுல வேணாலும் ஈஸியா ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணி ஒரு 750 அடி ஹில்ஸோட டாப்புக்கு போனீங்கன்னா நீங்க உங்களால சிவனை தரிசிக்க முடியுங்க. எப்போ வேணாலும் நீங்க இந்த மலைக்கு போய் சிவனை தரிசிக்க முடியும். கூடவே சிறுமலையில சுத்தி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குங்க. அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மலை தவளகீஸ்வரர் குடிகொண்டுள்ள தவளகிரி மலை. இந்த மலையோட ஹைட் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்துல இருக்குதுங்க. மலையோட லொகேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசி பக்கத்துல தவளகிரி மலை இருக்குங்க. பஸ்ல வரணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கிருந்து வந்தவாசிக்கு டைரக்டா பஸ்ல வந்துருங்க. வந்தவாசில இருந்து இந்த மலையோட அடிவாரம் ரீச் பண்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடிவாரத்துக்கு வந்தோன்னே பார்க்கிங் வசதிலாம் இருக்கு. இந்த மலைக்கு 2 விதமான பாதை இருக்கு. ஒன்னு புதிய பாதை, இன்னொன்னு பழைய பாதை. பழைய பாதையில போனீங்கன்னா கொஞ்சம் பாறைகளா இருக்கும், புது பாதையில படிக்கட்டுகளா இருக்கும். 2 பாதையுமே மலையோட பாதி தூரம் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் 2 பாதையும் ஒன்னு சேர்ந்து ஒரே பாதையா தான் நீங்க உச்சி அடைய முடியும். இந்த மலையோட மொத்த ஹைட்டே 1500 அடின்றனால நிறைய ஃபேமிலியை உங்களால பார்க்க முடியுங்க. பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் இந்த சிவனை தரிசிக்கிறதுக்காக தவளகிரி மலையை ஏறி வராங்க. அதுலயும் வருஷத்துல இந்த கார்த்திகை மாசம் ரொம்ப ஃபேமஸுங்க. கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே செம்ம கிரௌடா இருக்கும். நிறைய பேர் ஃபேமிலியா மேல சிவனை தரிசிக்கிறதுக்காக ஏறுவாங்க. மற்றபடி அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல நிறைய பேர் வருவாங்க. மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா கூட்டம் இருக்காது. பட் ஒரு 10-15 பேர் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க போறப்ப கண்டிப்பா ஆள் இருக்கும். சேஃப்டியா மேலே ஏறிட்டு கீழே வரலாம், சிவனை பார்த்து தரிசிச்சுட்டு. மூணாவதா நாம போக போற மலை சதுரகிரி மலை. இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர், தேனி, மதுரை 3 மாவட்டத்தையும் கனெக்ட் பண்ற இடத்துல தாங்க இந்த சதுரகிரி மலை இருக்கு. அதனாலயே இதுக்கு 3 பாதை உண்டு இந்த மலை உச்சி அடையறதுக்கு. தேனி வழியா ஏறுற வருஷ நாட்டு பாதைக்கும் மதுரை வழியா ஏறுற வாழைத்தோப்பு பாதைக்கும் வருஷத்துல ஒரே நாள், அதாவது ஆடி அமாவாசைக்கு மட்டும்தாங்க அலோவ் பண்றாங்க. அதுவே விருதுநகர்ல இருக்கக்கூடிய தானிப்பாறை வழியா ஏறுறதுக்கு வருஷத்துல எல்லா அமாவாசைக்கும், மாசம் வர்ற எல்லா அமாவாசைக்கும் முந்தின நாளும் பிந்தின நாளும், அதுவே பௌர்ணமிக்கு முந்தின நாள் பிந்தின நாள், ஒரு மொத்தமா ஒரு 6-7 நாள் மலை ஏற அலோவ் பண்றாங்க. மலையோட மொத்த ஹைட் 3500 அடிங்க. அவ்வளவு உயரத்துல தான் நம்ம சிவபெருமான் இருக்காரு. உயரம் 3500 அடியா இருந்தாலும் நடக்க வேண்டிய தூரம் ஒரு 7 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் 7-14 கிலோமீட்டர் வருங்க. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகும் ஏறி இறங்குறதுக்கு. மலை ஏறுறதுக்கு காலையில 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க. மலை ஏறுற பாதை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கல்லுப்பாதை, கூடவே ஓடை ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க குளிக்கிறவங்க குளிக்கலாம். 2வது சிமெண்ட் பாதை, ஒரு ஓட மாதிரி இருக்கும், அதை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். 3வது வழுக்குப்பாறை பாதை. அடுத்து படிக்கட்டு, மண்ணு, கல்லுன்னு கலந்து ஒரு நீண்ட தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கடந்து போனா மலை உச்சியில தாங்க சுந்தர மகாலிங்க கோவில், சந்தன மகாலிங்க கோயில்னு 2 கோயில் இருக்குங்க. அங்கு சிவனை கண்டு தரிசிப்பதற்கு உங்களுக்கே ஒரு எனர்ஜி வந்துருங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்த களைப்பு எல்லாமே சிவனை பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா களைப்பும் போய் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் சிவனை தரிசிச்சுட்டு ரிட்டர்ன் மலையிலேருந்து கீழே இறங்கிடலாங்க. 4வதா நாம போக போற மலை ரங்கமலை. இந்த மலையோட ஹைட் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்துல இருக்குங்க. மலையோட உச்சியில சிவன் மல்லீஸ்வரரா நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த ரங்கமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து கரூர் போற பைபாஸ்ல தாங்க இந்த ரங்கமலை இருக்கு. கார், பைக்ல வந்தா பார்க்கிங் வசதியும் மலையோட அடிவாரத்திலேயே இருக்கு. இந்த மலை என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, மாசத்துல எல்லா நாளுமே மலை ஏறலாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள்னு யாரு வேணாலும் இந்த ரங்கமலைக்கு ஏறலாம். ஃபேமிலியா கூட்டமா அந்த
மேல இருக்கக்கூடிய மல்லீஸ்வரரை பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதுலயும் அமாவாசை பௌர்ணமினா திண்டுக்கல் சுத்தில இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலியா உங்களால மலையேறப்ப பார்க்க முடியும். மலை உச்சி வரைக்கும் பாறைகளான படிக்கட்டு தாங்க இருக்கும். மொத்தமா ஏறி இறங்கவே ஒரு 3 மணி நேரம் இருந்தா போதும், நம்ம மேலே ஏறி கீழே இறங்கிடலாம். பட் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, பயங்கர வெயில் சூடா இருக்குமா, நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இடையில கிடைக்காது. நீங்க வாட்டர் பாட்டில்ல தண்ணி கொண்டு போங்க. மேல இருக்கக்கூடிய மல்லீஸ்வரரான சிவபெருமான டெய்லியுமே பூஜை நடக்குங்க. அந்த பூஜையில கலந்துக்கிட்டு சிவனோட ஆசீர்வாதம் நலம் பெற்று மலையில ஏறின ஒரு முழு திருப்தியோட நீங்க கீழே வரலாம். அடுத்து 5வதா பார்க்க போற மலை கொண்டரங்கி மலை. இந்த மலை திண்டுக்கல் மாவட்டத்துல கீரனூர்ன்ற ஊர்ல தாங்க இருக்கு. இந்த கொண்டரங்கி மலையோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து 3825 அடி உயரத்துல இருக்குங்க. மலை மேல மல்லீஸ்வரர் லிங்க வடிவில் இருக்க சிவனை பார்க்க ஆபத்தான மலையேற்றமா கண்டிப்பா அந்த கொண்டரங்கி மலை இருக்கும். இதுக்கு காரணம் அந்த மலையே சிவனோட லிங்கம் மாதிரியே காட்சி அளிக்குங்க. செம்மையான செங்குத்தான மலையேற்றமா கண்டிப்பா அந்த கொண்டரங்கி மலை இருக்கும். மலையோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாறைகளை படிக்கட்டா செதுக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான மலையேற்றமா இருக்கும். இங்கு எல்லா நாட்களுமே மலையேற அலோவ் பண்ணுவாங்க. பட் வழக்கம் போல சிவனை பார்க்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த மலையோட 3700 அடியில தாங்க சிவனை பார்த்து தரிசிக்க முடியும். அங்கதான் சிவன் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு சிவன்கிட்ட வேண்டுனா எல்லாமே நடக்கும்ன்றது நம்பிக்கைங்க. 3700 அடியில இருக்கக்கூடிய சிவனை பார்த்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 125 அடி மலை மேல இன்னும் கொஞ்சம் அந்த உச்சியை வரைக்கும் அடைஞ்சிங்கன்னா விநாயகரையும் உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு வேண்டிய அந்த வேண்டுதல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல இருக்க மணி அடிச்சிங்கன்னா சொல்ல முடியாத ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மலையை மொத்தமா ஏறி இறங்கறதுக்கு ஒரு 2.5 மணில இருந்து 3 மணி நேரம் இருந்தா போதுமானதுங்க. அடுத்து நாம பார்க்க போற 6வது மலை பர்வத மலை. மலையோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரங்க. 4500 அடி உயரத்துல தான் சிவன் மல்லிகார்ஜுனரா காட்சியளிக்கிறார். சிவனை பார்க்கறதுக்கான மலையேற்றத்திலேயே இந்த மலை கடினமான மலையேற்றமா இருக்கும். பர்வதமலை திருவண்ணாமலை மாவட்டத்துல தாங்க இருக்கு. பர்வதமலைக்கு 2 வழியா மலை ஏறலாம். ஒன்னு தெம்மாதிமங்கலம், இன்னொன்னு கடலாடி. கடலாடி பாதையும் தெம்மாதிமங்கலம் பாதையும் ரெண்டுமே பாதி மலையில ஒன்னு சேர்ந்து ஒரே பாதையா தான் உச்சி அடைய முடியும். ஆனா தெம்மாதிமங்கலம் பாதையில மலையேறதுக்கு 1200 படிக்கட்டை தாண்டி தாங்க நம்ம போகிற மாதிரி இருக்கும். கடலாடி பாதையில ஆரம்பத்தில இருந்தே கரடுமுரடான பாதையா தான் இருக்கும். மலை ஏறுற பாதை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தெம்மாதிமங்கலம் பாதையில 1263 படிக்கட்டை தாண்டி நம்ம போன பிறகு கரடுமுரடான பாதையா இருக்கும். அதை கடந்து போகணும். கம்பி பாதை வரும், அதை கடந்து போகணும். செங்குத்தான இரும்பு படிக்கட்டான பாதையை போட்டிருப்பாங்க. அந்த பாதையை ஆபத்தான பாதைங்க, அதை சேஃப்டியா கடந்து போகணும். அடுத்து ஆகாய படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. செம்ம சிரமமா இருக்கும். பட் நீங்க சேஃப்டியா போற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாதையை கடந்து போன பிறகுதான் மலையோட உச்சியில இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனரா காட்சியளிக்கக்கூடிய சிவனை உங்களால பார்க்க முடியும். உங்க சிவனுக்கு நீங்க உங்க கையாலே திருநீரால அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ண முடியும். உங்க வேண்டுதல் செலுத்துவது மட்டும் இல்லாம நீங்களே பூஜை பண்ணி வேண்டுதல் செலுத்தினா கண்டிப்பா நிறைவேறுன்றது எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்கு. அடுத்து 7வதா பார்க்க போற மலை. 7வதா பார்த்தாலும் சிவனுக்கு உகந்த மலையில தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மலை. 7 மலையில கடந்து போய் தான் நீங்க இந்த சிவனை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட சிவனை பார்க்கறதுக்கு 6000 அடி உயரத்துக்கு மேல போய் தான் உங்களால பார்க்க முடியும். அப்போ ஏற்பட்ட மலை எந்த மலைன்னு பாத்தீங்கன்னா தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. இந்த மலைக்கு வருஷத்துல வெறும் 3 மாசம் மட்டும்தாங்க பொதுமக்கள் மலையேறதுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த 2025ல பிப்ரவரி டு ஏப்ரல் லாஸ்ட் வீக் வரைக்கும் பொதுமக்கள் ஏற அலோவ் பண்றாங்க. 7 மலையை கடந்து போய் சிவனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் 7 மலையை விட்டு கீழே இறங்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகுங்க. நிறைய பேர் 20 மணி நேரம்லாம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா மேலே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வருவாங்க. 7 மலையை கடந்து போறதுக்கு நிறைய நெறிமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டியதா இருக்கும். அதுக்கான வெள்ளியங்கிரி பற்றின முழு தகவலை நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சிவனை பார்க்க 7 விதமான கடினமான மலையேற்றத்தை பத்தி பார்த்தோம். இதுல எந்த மலைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.